அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 9ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026ஆம் தேதி தை மாதம் 26ஆம் தேதி திங்கள்கிழமை. இன்று சுவாதி நட்சத்திரமும் சம்பவித்து அதனுடன் அஷ்டமி திதி சம்பவிக்கிறது. இந்த நாளிலே அஷ்டமி திதி சம்பவிப்பது ஒரு நல்ல சுபிட்சமான விஷயங்களுக்கான ஆயத்தங்கள். அதாவது அஷ்டமி நவமியில் யாரும் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது என்று பிறரால் சொல்லப்பட்டாலும் அஷ்டமி நவமி என்ற திதிகள் ஏனைய 16 திதிகளுக்கு நடுநாயகமாக வகிக்கின்ற திதிகள். பிரதமை முதல் அமாவாசை வரை ஆகிய 15 திதிகளிலே நடு மத்தியத்திலே வரக்கூடியது அஷ்டமி நவமி திதிகள். இந்த நாள் வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நாட்களாக சாஸ்திரம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைரவரையும் அதே போல் கிருஷ்ண பரமாத்மாவையும் நன்ற ஒரு முறையிலே வழிபாடு செய்து வர பல்வேறு காரியங்கள் கைகூடுகின்றனர். மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று சந்தான கோபாலகிருஷ்ண சுவாமியை பிரார்த்தனை செய்யும் போது நீண்ட நாட்களாக மகப்பேறு இல்லாத நபர்களுக்கு வெகு விரைவிலே மகப்பேறு ஏற்படுகிறது. சிவாலயத்திற்கு சென்று பைரவரை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு பகைவர்களால் ஏற்படுகின்ற பல்வேறு தோஷங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டு எதிரிகளை வெல்லும் திறமையை உங்களுக்கு பைரவர் நல்வழிப்படுத்தி அருள்வார். இந்த பைரவரும் சந்தான கோபாலகிருஷ்ண சுவாமியும் பார்த்தீங்கன்னா இந்த 2 கோயிலுக்குமே குழந்தைகள்னு பேர். சிவாலயத்தில் க்ஷேத்ரஸ்ய பாலம் சிவம்னு சொல்லப்படுற சுவாமி பார்த்தீங்கன்னா க்ஷேத்திர பாலகர்னு சொல்லப்படுகின்ற பைரவமூர்த்தி. பாலகர்னா குழந்தைன்னு அர்த்தம். பெருமாள் கோவிலில் குடமாடும் கூத்தர்னு ஒரு சன்னதி சொல்லுவாங்க. குடம் ஆடும் கூத்தர் அப்படின்னா சந்தான கோபாலகிருஷ்ண சுவாமியை இப்படி சொல்கிறாங்க. இந்த நாட்களிலே இவங்க 2 பேருமே மழலை தன்மை மாறாத ஒரு குழந்தைகளாக பாவிக்கின்றனர். நல்ல ஒரு சுபிட்சங்கள், செல்வங்கள், மகப்பேறு. இந்த மகப்பேறு என்ற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா 16 செல்வத்தில் எல்லா செல்வத்தையும் நீங்கள் உரிமை கொண்டாட முடியும். புரியுதுங்களா? ஆனால் இந்த சந்தானம் என்று சொல்லக்கூடிய சந்தான லக்ஷ்மியால் தரக்கூடிய குழந்தை செல்வம் மட்டும்தான் உங்களை உரிமை கொண்டாடும். இந்த சந்தான லக்ஷ்மி அருளால் வரக்கூடிய இந்த குழந்தை செல்வம் மட்டும்தான் உங்களை உரிமை கொண்டாடக்கூடிய ஒரே செல்வம். மீதி உள்ள 15 செல்வம் நீங்கள் உரிமை கொண்டாடணும். இது என் வீடு, இது என் காரு, இது என் நகை, இது என் காசு அப்படின்னு நீங்கள் உரிமை கொண்டாடுவதை தவிர்த்து உங்களை அது உரிமை கொண்டாடாது. அதனால் இந்த நாட்களில் நீங்கள் சந்தான கோபாலகிருஷ்ண சுவாமியினுடைய பேரருளை பெற்று குழந்தை பாக்கியங்கள் பெற்று பல்வேறு இன்ப காரியங்கள், இன்பம் சம்பந்தப்பட்ட சூழல்கள், ஒரு மன மகிழ்ச்சியுடன் நீண்ட நாள் நல்லாசையாக வாழ்வதற்கு இறைவனை பிரார்த்திக்கின்றேன். அதே போல் எதிரிகள் இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை. ஒரு மனுஷனுக்கு 6ஆம் பாவம் கெட்டு போகிறதோ, 6ஆம் அதிபதி வலுப்பெறுவதோ நோய், எதிரி, கடனை தரக்கூடிய சூழல். இந்த நோய், எதிரி, கடன் நீங்கள் பைரவ மூர்த்தியை வழிபாடு செய்யும் போது சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பைரவரை வழிபாடு செய்து வர நோய், எதிரி, கடன் நீங்கும். இந்த நாள் பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி, தை மாதம் வரக்கூடிய ஒரு அஷ்டமி திதி. இதிலே நீங்கள் இந்த பூஜையை செய்து வர மென்மேலும் உங்களுக்கு செல்வ செழிப்பும் சுபிட்சங்களும் சேர்கின்றனர். நேயர்களே, நாம் 12 ராசிக்கான பலன்களை பார்ப்போமா? அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இந்த நாள் ஒரு இனிமையான நாளாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே எடுத்த காரியங்களிலே சில சஞ்சனங்களும் மனக்குழப்பங்களிலும் தோன்றிவிட்டாலும் உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள், பல்வேறு தொழில்கள் மூலியமாக லாபங்கள் சேரக்கூடிய தருணம். ஆனால் காலதாமதமாக வரக்கூடிய செல்வங்கள். செய்த வேலைக்கு உடனே காசு வராது. சற்று காலதாமதமாக காசுகள் வரக்கூடிய ஒரு சூழல். உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் இருக்காது. நீங்கள் ஒரு கடின உழைப்பாளியாக இருப்பீங்க, ஆனால் அந்த அளவுக்கு ஊதியம் இருக்காது. உங்களுடைய மேலதிகாரி உங்களை வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய தருணம். கிளி ஜோசியம் மாதிரி தான். கிளி 2 நெல் போட்டால் ஜோசியம் சொல்லிவிடும். ஆனால் ஜோசியக்கார் 10,000 ரூபா, இது 10 ரூபா 20 ரூபா சம்பாதிப்பாருன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சிறிய துளி பங்கை தந்துவிட்டு உங்களது முதலீட்டாளர்கள், உங்களது பங்குதாரர்கள் சம்பாதிக்கக்கூடிய சூழல். ஒரு மனக்குழப்பங்கள் இருந்து வர அதிலிருந்து தெளிவு பெற்று
புது முயற்சிகள், சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய ஆலோசனைகளை எல்லாம் பெற்று அதற்கான நிதி நிலைமையை மேம்படுத்தப்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். இந்த நாளிலே நீங்கள் பச்சை நிற வஸ்திரம், அதாவது டார்க் கிரீன் சொல்லக்கூடிய மரகத பச்சை நிற வஸ்திரத்தை அணியும் போது உங்களது 3ஆம் பாவத்திற்கு புதனின் பேராதரவு உங்களுக்கு கிடைத்து வரும். ரிஷபராசினியர்களுக்கு ஒரு இனிமையான சூழல் இந்த நாளிலே. எந்த ஒரு விஷயத்தையும் விறுவிறு என்று செய்யக்கூடிய நீங்கள் சற்று ஆழ்ந்து ஆராய்ந்து செய்யக்கூடிய தருணங்கள். எந்த ஒரு காரியத்தையும் பிற இடத்திலே பெற்றோர்கள் ஆலோசனை பெற்று செய்ய வேண்டும். அதே போல் உற்றார் உறவினரிடத்திலே சற்று நட்பு பாராட்டக்கூடிய தருணங்கள். சில நேரங்களிலே முயன்ற விஷயத்துக்கு பலனில்லாததால் அடுத்த முயற்சி எடுப்பதற்கு சோர்வு. ஒரு விஷயத்தை ஒரு முயற்சி எடுத்து அது சரியில்லைன்னா அதை அப்படியே விட்டுறக்கூடாது. அதுக்கு அடுத்த முயற்சி எடுத்து வெற்றி கொண்டு வரணும். சில நேரங்களிலே உங்களது தோல்வியை கண்டு மனக்கசப்புனால் மனக்குழப்பங்கள் அதெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய முயற்சியை விடாமுயற்சியாக செய்யும்பொழுது வெற்றி பெறக்கூடிய விஷயங்கள் நடைபெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடை அணிவிக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயங்கள், லாபங்கள் வந்து சேர்கின்றது. மிதுனராசினியர்களுக்கு ராசி மண்டலத்திலே குரு பகவான் சஞ்சரித்து ராசிக்கு 3ஆம் இடத்திலே கேது சஞ்சரிக்கின்றார். இதனால் சில நேரங்களிலே மனக்குழப்பம். எந்த ஒரு காரியத்தையும் சுறுசுறுப்பாக செய்வதற்கு பிற இடத்திலே ஆலோசனை கேட்டும் ஒரு விஷயத்தை எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிக்கக்கூடிய விஷயங்கள் சற்று தாமதமாக நடப்பதால் சில பிரச்சனைகள். எந்த நேரத்திலும் நீங்கள் உங்களது உற்றார் உறவினரிடத்திலே சில தொழில் நிமித்தமாக கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. உங்களுக்கு இந்த நாட்களிலே சில பண நெருக்கடி இருந்தாலும் அதை பிற இடத்திலே சில சிக்கலில் மாட்டக்கூடிய தருணங்களாக ஏற்படுகிறது. இந்த நாட்களிலே பணக்குழப்பங்கள், அதே போல் பணத்தினுடைய பொருளாதார மேன்மைக்காக சில பிரச்சனைகள். எந்த ஒரு தருணத்திலும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் சற்று தாமதமாக நடப்பதால் சில நேரங்களிலே முன்கோபம் அடையக்கூடிய தருணங்கள், பிறரால் ஏற்படக்கூடிய சில சுடுசொல்லால் மன உளைச்சலுக்கு ஆகக்கூடிய தருணம். இந்த நேரத்திலே உங்கள் வெற்றிக்கான பாதைக்கு முருகப்பெருமானை பிரார்த்தித்து வர அநேக விஷயங்களும் சுமூகமாக முடிந்து நல்ல லாபங்களை பெறலாம். நீங்கள் இந்த நாளிலே வெண்மை நிற ஆடை அணிவிக்கும் போது சிறந்த ஒரு ஆற்றலும் லாபமும் தருகின்றது. அன்பார்ந்த கடகராசினியர்களுக்கு ஒரு இனிமையான சூழல். குரு பகவான் 12ஆம் இடத்திலே மறைகின்றார். சுப காரியங்கள் அனைத்தும் குரு பெயர்ச்சியின் போது நல்ல சுபிட்சமாக நடப்பதற்கு இப்போவே ஆயத்த பலன். நிச்சயதார்த்தங்கள், இல்லத்திலே சில பேருக்கு குலதெய்வ வழிபாடு, இல்லமெங்கும் சில நேரங்களிலே நல்ல சந்தோஷமான கரங்களாக சுப விரயங்கள் ஏற்படுகின்றது. மனைவிக்காக, பிள்ளை பெறுவதற்கு பாக்கியத்திற்காக சில நாட்களிலே மருத்துவத்திலே செல்லக்கூடிய தருணங்கள், குழந்தை பெறக்கூடிய தருணங்கள், இந்த மாதிரியான சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். இந்த நாளிலே உங்களது வங்கியிலே சிலருடைய ஆலோசனையின் பேரால் பணத்தை அளவாக எடுத்தே செலவு செய்யுங்கள். ஜிபே முதலியவற்ற செயலியை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் உங்கள் ஃபோனிலே சரியான முறையிலே அந்த செயல்பாட்டு விஷயங்கள் சரியாக இருக்குதா என்று பார்த்து கொள்ளுங்கள். சில நேரங்களிலே உங்களுக்கு பணம் எடுக்கும் போதோ சில நேரங்களிலே சர்வர் ப்ராப்ளங்கள் ஏற்பட்டு சில நேரங்களிலே கோபங்கள் அதிகரிக்கக்கூடும். எனவே காசோலைகளை தராமல் சரியான பணத்தை வைத்து கொண்டே அனைத்து விஷயங்களும் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். சில நேரங்களிலே சற்று குழப்பமான சூழல், அதே போல் மறதி ஏற்படுகிறது. எந்த விஷயத்துக்காக பணம் கொடுத்தோம் என்று தெரியாமல் பணம் குறைந்தது என்ற ஒரு கோபத்தினால் பிற இடத்திலே கோபமாக பேசக்கூடிய தருணங்கள், இதெல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு இன்பமான சூழல் வரும். இதற்கு நீங்கள் சிவாலயத்திற்கு சென்று பிரார்த்தனை செய்யும் போது அநேக விஷயங்கள் சுபிட்சமாக நடக்கப்படுகிறது. இந்த நாளிலே வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்தும் போது ஒரு இன்பமான சூழல் உங்களுக்கு வந்து சேர்கிறது. சிம்மராசினியர்களுக்கு ஒரு அதி அற்புதமான நாள். இந்த நாளிலே சனி பகவான் 7ஆம் இடத்திலே அமரப்பெறுகின்றார். 5லே அமர்ந்த சுக்கிரன், 6லே உஷ்ணகிரகங்கள், இவை அனைத்தும் ஒரு லாபமும் சில நேரங்களிலே பொருளாதார மேன்மைக்கான கடின உழைப்பை தரக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளிலே அநேக விஷயங்களுக்கு பொருளாதார மேன்மைக்கு, அதே போல்
சிலருடைய ஆலோசனையினால் புதிய தொழில்கள் அதே போல் இன்பமான சூழல்களும் தேவையில்லாத விஷயத்திற்கு ஆடை ஆபரணங்களுக்கும் ஆடம்பர செலவு செய்வதற்கான சில ஏற்பாடுகள் உங்களுக்கு வந்து சேர்கின்றது. அதே போல் நீங்கள் சற்று கவனமாக உங்களது பொருளாதார மேன்மையை பெற்று தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு செலவு செய்யும்போது ஒரு நல்ல லாபகரமான விஷயங்கள் நடைபெறுகிறது. இந்த நாளிலே எடுத்த காரியத்திலே வெற்றியடைய நீங்கள் அருகாமையிலே உள்ள விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து வர மிகவும் சிறப்பான சூழல் தருகிறது. இந்த நாளிலே நீங்கள் சிகப்பு நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு இன்பமான சூழல் வந்து சேர்கிறது. கன்னிராசினியர்களுக்கு இந்த நாளிலே புதிய புதிய கோர்ஸ் படிப்பதற்கும் அதே போல் இந்த நாளிலே நீங்கள் புதிய கல்வி நிறுவனங்களை ஆரம்பிக்குவதற்கும் தொண்டு நிறுவனங்களுக்கு நிதி உதவிக்கும் போன்ற விஷயங்கள் செய்யும்போது உங்கள் மதிப்பு மரியாதைகள் அதிகரித்து வருகிறது. அதே போல் இந்த நாள் உங்களுக்கு நீங்கள் யார் என்று உங்களை தெரிந்து வைக்கக்கூடிய நாளாக அமையப்பெறுகிறது. புதிய தொழில் அல்லது தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதற்கும் எந்த ஒரு காரியத்தை ஈடுபடும் போதும் அதனுடைய முழு விவரத்தை தெரிந்து ஆழ்ந்து ஆராய்ந்து அதற்கான விஷயங்களை செய்யும்போது உங்களுக்கு நல்ல அனுபவமே சிறந்த ஆசான் என்ற விஷயத்தில் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே பொருள் சில மேரங்களிலே விரயம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டோம் என்ற ஒரு மனநிறைவும் அதன் மூலியமாக வருங்காலங்களிலே பொருளாதாரத்தை மேற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நடைபெற உள்ளது. இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு இன்பமான சூழல் வந்து சேர்கிறது. துளாராசினியர்களுக்கு நீண்ட நாளாக கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடு சில நேரத்திலே சண்டை சச்சரவுகள் இருந்தால் அது அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளிலே ஒரு இனிமையான சூழல். அதே போல் சில நபர்களோட புதிய நட்பு, அதே போல் தேவையில்லாத நபர்களை சற்று உங்களது ஆவணங்களை பகிர வேண்டாம். தொழில் சார்ந்த இடங்களிலே சில நேரங்களிலே உங்களது உயரதிகாரிக்கும் அல்லது பெண் நிர்வாகிகளுக்கும் சில சண்டைகள் ஏற்படக்கூடும். தொழில் சார்ந்த இடங்களிலே நீங்கள் சற்று கவனமாக இருங்கள். அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ இடத்துல ஆலோசிக்காமல் சொந்த முடிவு எடுத்து அதனுடைய உங்களது சுயமரியாதையை தக்க வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த விஷயத்தையும் கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கொள்ளாமல் அதை டேக் கேர் என்று செய்து வர நல்ல லாபத்தை பெறலாம். இந்த நாளிலே நீங்கள் ஊதா நிற ஆடையை பயன்படுத்தும் போது ஒரு இன்பமான சூழல் வந்து சேர்கிறது. விருச்சிகராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு சுபீட்சமான நாளாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த நாளிலே உங்கள் குடும்ப ஒற்றுமை, மன நிம்மதி, இந்த நாள் உங்களுக்கு வழிபாட்டை மேம்படுத்தக்கூடிய நாள். உற்றார் உறவினுடன் சேர்ந்து பல்வேறு இடங்களுக்கு செல்லுதல், குலதெய்வ வழிபாடு செய்தல், அதே போல் தொழில் சார்ந்த இடங்களிலே புதிய தருணங்களுக்காக ஆயத்த பணிகள், அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து ஆராய்ந்து செய்யக்கூடிய நீங்கள் இந்த நாளிலே உற்றார் உறவினர்களுடன் நண்பர்களுடன் சேர்ந்து செலவு செய்யக்கூடிய நாளாக அமையப்படுகிறது. தொழில் முன்னேற்ற வளர்ச்சிகள் அடையப்படுகிறது. அதே போல் தொழில் சார்ந்த விஷயத்திற்காக வெளியூர் செல்லக்கூடிய தருணங்கள். இந்த நாளிலே அரசாங்கத்தினுடைய சில உதவிகள் முன்னேற்றத்துக்கான வழிகளை இந்த நாள் உங்களுக்கு தர வருகிறது. இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு இன்பமான சூழல் வந்து சேர்க்கிறது. தனுசு ராசினியர்களுக்கு இந்த நாள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கும் அதே போல் சில நேரங்களிலே தொழில் சார்ந்த இடங்களிலே நல்ல ஒரு லாபங்கள் இருந்து வர அதிலிருந்து பொன்பொருள் ஈட்டுதல், அதே போல் சிலருடைய விஷயங்களுக்காக காசு கொடுத்து கடன் பெறக்கூடிய தருணங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக சிந்தித்து செயல்பட நல்ல லாபங்களை பெறலாம். இந்த நாளிலே நீங்கள் சொன்ன விஷயத்திற்காக அரும்பாடுபடக்கூடிய தருணங்கள். தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு சில நேரங்களிலே லாபங்கள் இருந்தாலும் அதனுடைய செலவுகள் அதிகரிக்கக்கூடும். நீங்கள் இந்த நாளிலே மஞ்சள் நிற ஆடை அணிவது மிகவும் சிறப்பான தருணத்தை தருகிறது. மகர ராசினியர்களுக்கு சிறந்த ஆதாயங்கள் இருந்தாலும் பல்வேறு இடங்களிலே 7.5 சனி முடிவு, அதனால் நல்ல லாபங்கள் தரவல்லது. வீடு வாங்குதல், அதே போல் பலருக்கும் பல்வேறு உபாதைகள் இருந்து விடுபடக்கூடிய நாள். இந்த நாளிலே தொழிலாளர்களிடத்திலேயே நல்ல கருத்து வேறுபாடு அனைத்தும் நீங்கி தொழில் சுமூகமாக முடியக்கூடிய தருணம். இந்த நாளிலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்திற்காக நீங்கள் பொருள் இழப்பை இழந்தீர்களோ அது அனைத்தும் உங்களை வந்து மீண்டும் அடையக்கூடிய தருணங்கள். புதிய புதிய கட்டங்கள், அதே போல் தொழில்நுட்ப கோளாறுகள் அனைத்தும் நீங்கி ஒரு தொழிலுக்கு 2 தொழில் செய்து பிறக்கக்கூடியவர்கள் சொந்த தொழிலும் சொந்த விஷயங்களையும் அமையக்கூடிய தருணங்கள். சொந்த வீடுகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள். இல்லறமே நல்லறம் என்பது போல திருமணமாகாத நபர்களுக்கு வெகு விரைவிலே திருமணங்கள். இவை அனைத்தும்
சனி பகவானுடைய 7.5 சனி முடிய அனைத்தும் உங்களுக்கு கைகூடக்கூடிய தருணமாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு இன்பமான சூழல் வந்து சேர்கிறது. கும்பராசினியர்களுக்கு பல்வேறு விஷயங்களிலே காரிய தடைகள், எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சற்று காலதாமதமாக செல்லக்கூடிய தருணங்கள், இவை அனைத்தும் உங்களுக்கு நீங்கி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு மேம்படுத்தி கொள்ளுங்கள். பிறருடைய அன்பு ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே உங்களது வாழ்க்கை துணையை தேடக்கூடிய தருணங்கள். சில நேரங்களிலே காதலன் காதலி இடத்திலே சில சண்டைகள் இருந்தாலும் அது நீங்கி ஒரு இன்பமான சூழலையும், எதிர்பார்த்த விஷயங்களை சற்று உங்களால் குறைத்து கொண்டு உங்களது தொழில் முன்னேற்றத்திலும் உங்களது பண வரவுக்கான விஷயத்திற்கும் கவனத்தை செல்லுங்கள். உழைப்பே உயர்வு என்ற தத்துவத்தை மனதில் கொண்டு கடின உழைப்பை எடுத்து அதன் மூலியமாக லாபத்தை ஈட்டுங்கள். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அந்த விஷயத்திற்கு ஒருவரை முன்னோடியாக எடுத்துக்கொண்டு செய்யும்போது நல்ல லாபத்தை பெறக்கூடிய தருணங்கள் வந்து சேர்கிறது. இந்த நாளிலே நீங்கள் மரகத பச்சை நிறத்திலே ஆடை அணியும் போது நல்ல லாபத்தை தருகிறது. மீனராசினியர்களுக்கு சில உடல் உபாதைகள் இருந்து வர, அதற்கு பல்வேறு இடங்களிலே நீங்கள் மருத்துவம் பார்த்திருந்தாலும் ஒரு புதிய முறையாக மருத்துவம் செய்யும்போது நல்ல முன்னேற்றங்கள். நீண்ட நாட்களாக பெற்றோர்களிடையே சில சஞ்சலங்கள், பிரச்சனைகள் இருந்து வர அது அனைத்தும் விலகி ஒரு சுகமான சூழல். தந்தை வழி சொத்துக்கள், அதே போல் சில பேருக்கு இருதரப்பான சொத்துக்கள் இருந்தாலும் அனுபவிக்க முடியாத சூழல். சொந்த வீடு இருந்தாலும் நீங்கள் வாடகை வீட்டிலே வெளியூரிலே தங்கக்கூடிய நிர்பந்தத்திலிருந்து விடுபடுதல். உங்கள் சொந்த ஊரிலே நல்ல மதிப்பு மரியாதை போன்ற விஷயங்களுக்காக உங்களது புதிய முயற்சியிலே நல்ல லாபங்கள் வருதல். இந்த நாளிலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும்போது நல்ல லாபங்கள் இருந்தாலும் நீங்கள் அதை மறைமுகமாக செய்யக்கூடிய தருணமாக அமையப்பெறுகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் பிற இடத்திலே ஆலோசனை செய்யும்போது சற்று கவனமாக இருந்து நிதானமாக ஆலோசிப்பது மிக மிக நல்லது. உங்களது பல்வேறு விஷயங்களை எல்லோரிடமும் தெரிவிக்காமல் உங்களுடைய முயற்சியை மட்டுமே செய்து அதில் லாபத்தை பாருங்கள். இந்த நாளிலே உங்கள் முயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமையப்படுகிறது. இந்த நாளிலே ஊதா நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு சிறந்த லாபம் உங்களுக்கு வந்து சேர்கிறது. எனவே இந்த 12 ராசி நேயர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.